இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி சீரீஸ் டே 1 கருவேப்பிலை கொத்தமல்லி சாதம் ஜவ்வரிசி வத்தல். காய்கறிகள்லாம் வாங்கும்போது நிறைய கொத்தமல்லி கருவேப்பிலெல்லாம் கொடுப்பாங்க. அதை வச்சு என்ன பண்ணுறதுனே தெரியாது, வீட்டில் நிறையா இருக்கும். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, இந்த ரெசிபி செய்யறதுக்கு ரொம்ப செலவே ஆகாது. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கைப்பிடி அளவு தேங்காவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து அதை மிக்சர் ஜாரில் போட்டு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. கடாயை சூடுபடுத்திக்கோங்க. 1 டீஸ்பூன் எண்ணெய், சீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், 7 பல்லு பூண்டு, இஞ்சி 1 இன்ச்சுக்கு எடுத்துக்கோங்க, 3 காஞ்ச மிளகா. இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி. கொத்தமல்லி வந்து தண்டோட கூட எடுத்துக்கலாம். கருவேப்பிலையை முன்னாடி நாளே நல்லா கழுவி காய வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க. மறுநாள் செய்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. கொத்தமல்லி இலைகள் அந்த அன்னைக்கே நம்ம கழுவி யூஸ் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி சேர்த்து இப்போ நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ துருவின தேங்காவை சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தேங்காய் வந்து நல்லா வறுபடணும், அதோட ஈரப்பதம் போகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் வதக்குனா போதும். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ண உடனே ஒரு தட்டில் மாற்றிக்கோங்க. இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதே கடாயை வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் எண்ணெய், சோம்பு 1/4 டீஸ்பூன், சின்ன வெங்காயம் 10 சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அரிஞ்சு இதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, கல் உப்பு. அப்போ தான் வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கும். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சின்ன சைஸ் தக்காளி சேர்த்து நல்லா 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சிருந்த விழுது இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மிக்சர் ஜாரில் அரைச்சோம் இல்லையா, அதில் தண்ணி ஆட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு 1 டீஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தனியா தூள் 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மூடி போட்டுடுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இந்த மாதிரி நல்லா திக்கான கன்சிஸ்டன்சில இருக்கும். இந்த நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து நல்லா கரைச்சிக்கோங்க. கரைச்சி அந்த ஜூஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப பெருசாக ஆட் பண்ணாதீங்க, அப்புறம் புளிப்பு அதிகமாயிடும். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டுடுங்க. 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா திக்கான கன்சிஸ்டன்சில இருக்கும். வந்து உப்பு டேஸ்ட் செக் பண்ணிக்கோங்க, தேவைப்பட்ட ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, கருவேப்பிலை கொத்தமல்லி கறி ரெடி ஆயிடுச்சு. அதிகமாக இருக்கிறதெல்லாம் ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். எவ்வளோ தேவையோ அது மட்டும் கடாயில் அப்படியே விட்டுடுங்க. இப்போ வெள்ளை சாதம் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலை சேர்த்துக்கோங்க.
இப்போது வத்தல் பொரிச்சு எடுத்துக்கலாம். என்கிட்ட ஜவ்வரிசி வத்தல் இருக்குது. உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போது லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணிடலாம். இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி கறி வந்து நீங்கள் சாப்பாட்டில் போட்டு கலந்து வச்சு சாப்பிட்டா அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். சூடாக அப்படியே போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். ஆனால் இந்த மாதிரி கலரி வச்சு சாப்பிடும் போது அது டேஸ்ட் இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த காம்போ பிடிச்சிருந்ததுன்னா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்க ஹாப்பி குக்கிங் ஹாப்பி ஈட்டிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்க்ரீடியன்ட்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் கமெண்ட் பாக்ஸில் இருக்குது. வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.